வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம் அன்பான சகோதர சகோதரிகளே. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான தருணத்தை, இந்த அருமையான நன்னாளை தந்த தேவனாகிய கர்த்தருக்கும் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவராய் நம் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் இந்த திருத்துவத்திற்கு எல்லா துதிகன மகிமையும் செலுத்திவிட்டு வாருங்கள் கடந்து செல்வோம். ஆதியாகமம், ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்ற தலைப்பில் பல வருடங்களாக பல காரியங்களை குறித்து நாம் வியாக்கியானம் பண்ணுவதோடு கூட நாம் பல காரியங்களை விவரித்து வருகிறோம். எந்த காரியத்தை குறித்து விவரித்து வருகிறோம்னா, இது வெறும் ஆவிக்குரிய ரகசியங்கள் மட்டுமல்ல. இந்த ரகசியங்களோடு கூட நாம் வாழ்க்கையில் எப்படி இந்த கோட்பாடுகளை, இந்த நியமங்களை நாம் பொருத்தி கொள்ளக்கூடும். ஆவிக்குரிய ரகசியத்தை ஏன் ஆண்டவர் அங்க ஒளிச்சு வச்சிருக்காருன்னா, அந்த ரகசியங்கள் நிமித்தமாக நம் வாழ்க்கை முதலாவது அதை கண்டுபிடிக்க வேண்டும். ரகசியம் என்றால் புதையலுக்கு சமம். புதையல் எப்பொழுதும் பார்ப்பீர்கள், ஆனால் அங்க நடு ரோட்ல வச்சுட்டு போக மாட்டான். எந்த முட்டாளும் அதை பண்ண மாட்டான். கரெக்டுங்களா? அவன் அடி முட்டாளா இருந்தாலும் அவனுக்கும் ஒரு அந்த சிறு பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணி, காமன் சென்ஸ்ன்பாங்க, அதை யூஸ் பண்ணி அதை பிரயோஜனப்படுத்தி நல்ல ஒரு பெரிய ஆலமரமா பார்த்து, ஒரு 150 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய, 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஆலமரம், இல்லைன்னா அந்த அந்த பகுதியிலேயே ஒரு 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 காட்டு பகுதியில் ஏதோ ஒரு அடையாளத்தை வைத்து, ஒரு மலை போல ஒரு அடையாளத்தை வைத்து, அதுக்கடியில் ஒரு குழியை பறித்து மறைவிடத்தில் வைப்பான். புதையல் என்றாலே மறைவிடத்தில் இருக்கக்கூடியது தான். புதைச்சவன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, யாருக்குமே இந்த ரகசியம் தெரியாது. ஆனா அதை புதைத்தவர் அதை தன்னோடு வைத்துக் கொள்ளாதபடி தன்னுடைய முதிர்காலத்துல, அதாவது மரண தருவாயில இருக்கிறப்போ தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிவிட்டு போகிறாருன்னு வச்சுக்குவோம். அப்ப அவங்க என்னதான் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட், இந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாது, இந்த மாதிரி தான் எதையாவது வளரிக்கிட்டே கிடப்பாருன்னு. இன்னைக்கு நிறைய வயசானவங்களை அப்படிதான் நம்ம ரொம்ப கேவலமா பேசுறோம். அது ரொம்ப சமூகமும் பாத்தீங்கன்னா அது ரொம்ப கேஷுவலா எடுத்து அனுமதிச்சுட்டாங்க. பெரியவங்களுக்கு என்னைக்குமே மரியாதை கொடுக்குது கத்துக்கோங்க. அதை கத்து கொடுத்ததே பைபிள் தான். அதாவது பெற்றோர்களை என்றைக்கும் கனம் பண்ணுங்க. எப்பொழுதும் அவர்கள் தேவனுடைய வசனத்திலிருந்து பேசுவார்கள், ஆனால் கனம் பண்ணுங்க. வசனத்திலிருந்து பேசலன்னா கனவீனமாய் நடத்தாதிருங்கள். அவர்களை இக்னோர் செய்துவிட்டு முன்னேறி செல்லுங்கன்னு அர்த்தம். அதாவது அவர்களை விரட்டி அடிக்காதீங்க. பைபிள்ல இருந்து நீ பேசல, அதனால நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, வெளியே போ, அப்படி இல்லை. அவங்கள இக்னோர் பண்ணிட்டு போங்க, அவங்கள கண்டுக்காதீங்க. அப்படிங்களா, சரி நான் யோசிச்சு சொல்றேங்கன்ட்டு போயிட்டே இருங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேத வசனத்திலிருந்து ஆவியானவர் உங்களை எப்படி நடத்துறாரோ அப்படி நடத்துங்க. நீங்க நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அதுதான் பெரிய பிரச்சனையா, குழப்பம். வேத வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கே, முதியோர்கள் சொன்னதெல்லாம் கேட்கணும், இந்த லார்டுன்னு இருக்கும். நல்லா படிச்சு பாருங்க. பிலிப்பியர் எபேசியர் 6 பிலிப்பியர் 6 இருங்க, படிச்சே காட்டுற என்னத்துக்கு. பிலிப்பியர் 6 எபேசியர் 6 யாருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா என்ன கிடைக்கும்? பர்வத்தில் இடம் கிடைக்கும். வேற என்ன? நீங்க என்னங்க லாட்டரி சீட்டா நடத்திட்டு இருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சா இவ்வளவு பம்பர் ப்ரைஸ்ன்னு சொல்றேன். எபேசியர் 6வது அதிகாரம் 4வது வசனம், அண்ட் யூ சாரி 2வது வசனம், ஹானர் யோர் சாரி 6வது அதிகாரம் 1வது வசனம், சில்ட்ரன் ஒபே யோர் பேரண்ட்ஸ் இன் த லார்ட். ஆண்டவருக்குள்ளா இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளே நீங்க கீழ்ப்படிந்திருங்கள், அதுதான் நலமாய் இருக்கும். ஃபார் தட் இஸ் ரைட். எல்லாத்தையும் சரியா படிக்கணும். அப்படி கணக்கு பண்ணாம நான் நினைச்சதை பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா வேற விஷயம். சரி, இப்ப நான் டீவியேட் பண்ணிட்டேன், நான் திருப்பி அந்த இதுக்கு வரேன். அப்போ இந்த பிள்ளைகள் கொஞ்சம் கூட தன்னுடைய தகப்பனை கனம் பண்ணாத பிள்ளைகளா இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அடக்கம் பண்ணிட்டாங்க, 2 வாரம் போயிருச்சு. அப்ப எல்லாரும் உட்காந்து இழவு வீட்டுல என்னத்தை தான் பேசிட்டு இருப்பாங்க? ஒரு இழவு விழுந்த வீட்டுல என்னதான் பேசிட்டு இருப்பாங்க? அங்க செத்து போனவரை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு இந்த 2-3 சகோதரர்கள்லாம் என்ன கூடி போன, இந்த கிழமை சாகிறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போனாரு, ஆட போடா அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லுவான். இல்லடா, உண்மையா இருந்தா என்ன பண்றது, நம்ம இழந்து போவோமே அப்படிங்கிற. சரி வா, எல்லாரும் போய் தோண்டி தான் பாத்துடலான்ட்டு என்ன பண்ணுவாங்க? மம்முட்டி, கடப்பாறை எல்லாம் எடுத்துட்டு போய்
எந்த மலை அடையாளம் சொன்னாரோ அந்த மலையில கொஞ்சம் தோண்டி தான் பார்ப்பாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, புத்திசாலி பசங்களா இருந்தா விட மாட்டான். நல்ல அதாவது ஒரு மனுஷனால எவ்வளவு ஆழத்துக்கு தோண்ட முடியுமோ அவ்வளவு ஆழத்துக்கு தோண்டி அதை புதையில எடுக்காம வீட்டுக்கு வர மாட்டான். ஆனா பிரயாசமே படாம சும்மா அப்படி கையில 4 பறி பறிச்சுட்டு ஒண்ணுமே இல்லை பாத்தியா அப்படின்ட்டு போறவன் யாரதான் இருப்பான்? முட்டாளதான் இருப்பான். சரிங்களா? ஆனா ஒரு சந்ததி போன பிறகு அவங்க பேர பிள்ளைகள் இந்த விஷயத்த கேள்விப்படுறாங்க. எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்திருக்கிறாரு, அவர் எங்க அப்பா கிட்ட எல்லாம் இதை சொல்லியிருக்கிறாரு. டேய் பசங்களா வாங்கடா, நம்ம போய் நம்ம ஜென்ரேஷன்ல அது கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போம். கிடைச்சதுன்னா இது அவன் என்ன பண்றான் இப்ப நவீன உலகத்துல என்ன பண்ணிட்டான், ஒரு புல்டோசரை வாடகைக்கு எடுத்துட்டு போய் நல்லா வச்சு குழிய பறிச்சு எடுக்கிறான் பாருங்க, டக்குன்னு வருது புதையல். அது வரைக்கும் ஓட்டு வீட்டுல இருந்தவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். இன்னைக்கு பல கிறிஸ்துவர்கள் இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை தயவு செஞ்சு இங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க கிச்சன்ல இருந்தா ஓகே, நோ ப்ராப்ளம். அதை கேட்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேரோட நிறைய கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்குதுன்னா, ஓட்டு வீடு, குடிசை வீடு. நான் வீடர் சொல்லலைங்க. ஓட்டு வீட்டுல இருக்கிறவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு எங்கேயும் எழுதல, மாடி வீட்டுல இருக்கிறவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு எங்கேயும் எழுதல. நீ எப்படி அந்த பணத்தை கையாளுறாயோ, எப்படி நீ இந்த வசனத்தின்படி வாழ்கிறாயோ அதன்படியே நீ நியாயம் தீர்க்கப்படுவா என்றுதான் வேதத்தில் எழுதியிருக்கிறது. சரி, அதை குறித்து நாங்க பேசல, அது வேற சப்ஜெக்ட். இப்ப என்னன்னு கேட்டா, ஓட்டு வீடு குடிசை வீடு என்னன்னா தருத்திரம் கர்ஸ். அநியாயம் நடக்குது, ஆனா விடுதலையே கிடைக்க மாட்டேங்குது. வேலை ஸ்தலத்துல எனக்கு மட்டும் ப்ரமோஷன் கிடைக்கல, என் பிள்ளைங்க மட்டும் இந்த காம்பவுண்ட்லயே அடங்க மாட்டேங்குதுங்க. என் புருஷன் மட்டும்தான் குடிகாரனா இருக்கிறான், என் மனைவி மட்டும்தான் வேசித்தனம் பண்றவளா இருக்கிறா, நினைச்சிட்டு இருக்கிறா எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு. இதெல்லாம் நடக்குதா? நீங்க செல்கிற இடத்துல எல்லாம் சரி, அது எக்ஸ்ட்ரீம். நீங்க கிறிஸ்துவ குடும்பங்கள்லாம் ஓரளவுக்கு இன்னைக்கு எல்லாம் டீசெண்டா தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஆனா பாத்தீங்கன்னா போராட்டம், தரித்திரம், பணப்பற்றாக்குறை, சாப்பாடுக்கு இல்ல, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கா? சரி, அது ஒரு பக்கம். நீங்க தொடங்கினதெல்லாம் அங்க தொடங்குவதே இல்லை. இப்ப எப்படி போயிருதுன்னா பாதிலேயே முடிவடைந்துருது. நல்லா ஆரம்பிப்பாங்க சில பேர் பாருங்க, பிசினஸ் கடை எல்லாம் போட்டு மாலை கீழே எல்லாம் போட்டு பிரதிஷ்டை பண்ணி பாஸ்டரை கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணி எல்லாம் ஆரம்பிப்பாங்க, ஒரு மாசத்துலயே பூத்து மூடிடுவாங்க. எப்படி அது நடக்குது? நீங்க யார அங்க கூப்பிடல அப்படிங்கறத நீங்க யோசிக்கவே இல்லை. நீங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க யோசிக்கவே இல்லை. அது காரணம் என்னன்னு கேட்டா, ஆழ்கடல், அதாவது அந்த புதையல் இருக்கக்கூடிய அந்த இடத்த நீங்க இன்னும் சரியா தோண்டி பார்க்கல. மேல் பூச்சா நீங்க பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு நீங்க கடந்து போயிட்டே இருக்கிறீங்க. அதனாலதான் உங்க வாழ்க்கை மாறுவதில்லை. அந்த பசங்க பாருங்க, ஒரு தலைமுறை வாழ்க்கை மாறல, அதே குடிசை வீட்டுலதான் இருந்திருக்கிறானுங்க. அவங்க அப்பா பாருங்க எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு, புதையல் இருக்கே அதை வித்துதான் எல்லாம் பண்ணிக்கின்னு எல்லாம் செட்டில் பண்ணலாம், அதை போய் புதைச்சு வச்சு அவர் டெய்லியும் போய் அந்த பக்கமா பார்த்துக்கிட்டே தான் இருந்திருப்பார் இல்லைங்களா? அப்போ தரித்திரத்துல இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பேராசை பாருங்க, இந்த புதையல் எனக்கு தான் சொந்தமாக்கணும். நல்ல வேலை புண்ணியமா ஒரு நன்மை செஞ்சுட்டு போனார், போறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லிட்டு போனாரு. இப்போ அது 2வது பகுதி கதை என்னன்னு கேட்டா, உண்மையை சொல்லாம அவர் செத்து போயிட்டாருன்னு வச்சுக்குவோம். அடுத்த நாள் உண்மையை சொல்லலாம்னு நினைச்சிட்டு படுத்திருப்பாரு, அன்னைக்கு நைட்டு செத்து போயிட்டாரு, பாவம், விட்டுருங்க. அப்ப என்ன ஆகும்? எத்தனையோ தலைமுறை கடந்து அந்த மலையை விலைக்கு வாங்குறவன் தோண்டி ஏதாவது அப்பார்ட்மெண்ட் கட்டலான்னு சொல்லி நோண்டி எடுக்கிறான் பாருங்க, அவனுக்கு அடிச்சது ஜாக்பாட். கமுக்கமா எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடணும். அரசாங்கத்துக்கு தான் அது சொந்தம். கிறிஸ்துவர்கள் அப்படி புதையெல்லாம் தோண்டி எடுத்தீங்கன்னா போய் தயவு செஞ்சு அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்லைன்னா அதை நிமித்தமாக நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க. பேராசை வேண்டாம், பேராசை பெரு நஷ்டம். கர்த்தர்னால எத்தனை புதையல் வேணுங்க, கொடுப்பாருங்க. கொடுக்குற ஆண்டவர் கூரையை பிச்சுட்டு கொடுப்பாருன்னு வேதத்துல இருக்கு. வானத்தின் பணிகளை திறந்து இடம் கொள்ளாத அளவுக்கு நிரப்புவார்னு உபாகமம் 28 இருக்கு. நமக்கு எதுக்குங்க அது? அது பொல்லாத காசா இருக்கும், எவனையோ ஏமாத்தி அடிச்சு கொலை பண்ணி சம்பாரிச்ச புதையலா இருக்கும். அதனால ஆசைப்படாதீங்க. சரி, புதையெல்லாம் விட்டுருங்க, இந்த புதையல் கதையெல்லாம் விட்டுருவோம். இன்னைக்கு புதையல் எதுதான்? வேத வசனம் தாங்க. அந்த வேத வசனத்துல இருக்கக்கூடிய ஆழ்கடல் ரகசியங்களை நாங்கள் எடுத்தாக்கும் இன்னைக்கு நிறைய காரியங்களை சொல்லிட்டு வரோம். ஏறத்தாழ 110 அத்தியாயங்களை நாம் கடந்து போய்விட்டோம். மின்னல் வேகத்துல நம்ம போகலைனாலும் நல்ல, அதாவது அடித்தளத்தை நாம் எப்படியாக கட்டி கொண்டிருக்கிறோம்? மண்ணின் மேல கட்டி கொண்டில்ல, பாறையின் மேல் கட்டி கொண்டிருக்கிறோம் அடித்தளத்தை. அதுதான் ஆதியாகமம். எதை வேற எல்லாரும் பிரசங்கம் பண்ற மாதிரி 50 ஹவர் ஜெனிசிஸை முடிச்சிடலாம், ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் அப்படின்னா என்ன, ஒண்ணுமே ஏறாது தலையில.
இன்னைக்கு நம்ம 4வது சாப்டர்ல 4வது அத்தியாயம் 4வது அதிகாரத்துல பாதியில இருக்கோம். ஏறத்தாழ 110 அத்தியாயங்களை கடந்து வந்திருக்கிறோம். அப்படின்னா எவ்வளவாக நம்ம பிரயாசப்பட்டு அந்த குழியை தோண்டி நம்ம அந்த புதையல் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே வரோம். ஒவ்வொரு டைமும் நம்ம தோன்றப்போ கிடைக்குது, புது புது புதையல் கிடைச்சிட்டு தான் இருக்குது. எங்களோட இணைந்திருங்க. நாங்க சொல்வதெல்லாம் தயவு செய்து கேளுங்க. நீங்க தியானித்து தான் பாருங்க. நாங்க ஏதோ கதை விடுற மாதிரி இருந்தா நீங்க தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க யாருமே எங்க சேனல் நீங்க கேட்க வேண்டாம். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களுக்கு நீங்க கமெண்ட் கூட எழுதுங்க. நான் கேட்கறதுக்கு தயார். ஐ எம் ரெடி டு ஹியர் யுவர் ஃபீட்பேக். ஆனா நாங்க சொல்வதில் உண்மை, நியாயம், சத்தியம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வசனங்கள், அவருடைய நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் படியே நாங்க வியாக்கியானம் பண்ணி விளக்கம் கொடுக்குறோம்னா அது உங்க நல்லதுக்கு, நன்மைக்கு. நான் சொல்லுவதனால நீங்க என்னென்ன எனக்கு நான் 1 கோடி ரூபாவை செக் எழுதி கொடுத்துட போறீங்க? அப்படியே கொடுத்தாலும் நான் திருப்பி அதை ரிட்டர்ன் தான் பண்ண போறேன். அது வேற விஷயம். யாருக்கிட்டையும் பணம் வாங்குற பழக்கம் இந்த ஊழியத்துக்கு கிடையாது, இந்த ஊழியத்துக்கு கிடையாது. உங்களுக்கு கொடுக்கணும்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சாரா? கொடுக்கறது யாருமே இல்ல பிரதர்ன்னு வாங்க, நாங்க காட்டி தரோம். ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. சரி, ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் 1:2 பாத்தீங்கன்னா சிருஷ்டிப்புகளை குறித்தும் ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய கட்டளை கொடுக்கிறார். அந்த கனியை நீ பார்க்காதிரு, தொடாதிரு, சாப்பிடாதிரு, இதெல்லாம் சேர்த்துதான் இருக்கும். அதோட சாராம்சம் என்னன்னா, சாப்பிடாதன்னு என்ன அர்த்தம்? அந்த பக்கமே திரும்பாதன்னு அர்த்தம். 3வது அதிகாரத்தில் ஏவாளானவள் பிசாசால் வஞ்சிக்கப்பட்டு சோதனைக்கு விழுந்து போகிறாள், இரையாகிறாள். அங்க பாத்தீங்கன்னா ஆதாம் கேள்வி கேட்டு தரன்னு அந்த சாத்தானை பிடிச்சி வெளியே தள்ளி ஆண்டவர்கிட்ட போய் தன்னுடைய மனைவி எடுத்துட்டு போய், நான் தான் முதலாவது பிரதான பாவி, நான் கேர்லெஸ்ஸா இருந்ததுனாலதான் என் பெண்டாட்டி விழுந்து போயிட்டா அப்படின்றெல்லாம் சொல்லி அவன் அது கதறி இருப்பானால் அங்கேயே ஆண்டவர் சாப்டர் க்ளோஸ் பண்ணியிருப்பார். ரைட்டுப்பா, பாவம் மன்னிப்பு உனக்கு. அதுக்கு வேற ஏதாவது நிவாரணம் கொடுத்திருப்பார். ஆண்டவரோட இருந்த சம்பாஷணை அங்க துண்டிக்கப்பட்டு தான் இருக்கும். ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியாது. பாவத்தில் விழுந்த எவனுமே தேவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு சாத்தியமே அல்ல. ஆனா புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்கள், விசுவாசிகளுக்கு கிடைத்த பெரிய ஒரு புத்திர சுவிகாரம், பெரிய ஒரு அங்கீகாரத்தை விட ஒரு கிஃப்ட் என்னன்னு கேட்டா, மறுபடியுமா நீங்க போய் ஆண்டவரோட ஒப்புரவாகலாம். மறுபடியுமா நீங்க போய் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகி அந்த உறவை நீங்க புதுப்பித்துக் கொள்ளலாம். இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான்களாய் மாறிவிடுகிறோம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த ஒரு அருமையான ஒரு ஸ்லாக்கியம், அந்த ஒரு தருணம் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு பக்தர்களுக்கு இல்லாமையே போச்சு. சரி, இப்போ 4வது அதிகாரத்தில் நாம் நுழைந்திருக்கிறோம். அங்க என்னன்னா, பாவத்தை செஞ்சுட்டான், பூமி சபிக்கப்படுது, பிசாச சபிக்கிறாரு. ஆனா மனிதனை சபிக்கல ஆண்டவர், வெளியில போன்னு சொல்லிட்டார். வீட்டை விட்டு வெளில போடா, நீயே உழைச்சு சம்பாரி, ஆனா நீ உழைக்கும் போது அதை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு தான் சொல்றாரு. அதோட உள்நோக்கம் அதுதான், உள் கருத்து அதுதான். நீ உழைச்சாலும் உனக்கு ஒண்ணும் கிடைக்காது அப்படிங்கிறவன் தான் கொடூரத்தின், அதாவது டிக்டேட்டர்ஷிப்பும்பாங்க, சர்வாதிகாரியா இருப்பான். ஆண்டவர் சர்வாதிகாரி கிடையாது. அவர் மிக மிக இளகிய மனசு உடையவர். இளகிய மனசுனா ஒரு குழந்தை போல அவர். அப்படிப்பட்ட தேவன் என்ன பண்றாரு, வெளில போனோன்னே 4வது அதிகாரத்துக்குள்ள அவங்க பயிர் பண்றாங்க, ஃபார்மிங் அண்ட் அக்ரிகல்ச்சர், அப்புறம் இதெல்லாம் பண்றப்போ எல்லாம் பழுகி பெறுது. ஆனா தேவனோடு கூட நம்ம எப்படியாவது ஒப்புரவு ஆயிரணும், அவருடைய உறவு நமக்கு தேவைன்னு ஆதாம், ஏவாள், ஆபேல், காயின் எல்லாரும் உணர்றப்போ அவங்க காணிக்கை என்கிற ஒரு பெரிய கான்செப்டை கொண்டு வராங்க. அந்த காணிக்கை நிமித்தமாக மறுபடியும் என்ன ஆகுது, பாவம் தலை விரித்து ஆடுகிறது, பாவம் தன்னுடைய சுயரூபத்தை எடுக்கிறது. பாவத்துடைய பின்விளைவு தான் இந்த ஆதியாகமம் 4வது அதிகாரம். அதுல பார்ப்பீர்களானால் காயின் தன்னுடைய சகோதரன் ஆபேலை கொலை செய்து விடுகிறான். எதனால கொலை செய்தான் ஏற்கனவே விவரமா பார்த்தாச்சு, உங்களுக்கும் தெரிஞ்ச உண்மைதான். ஆனா அவன் சற்று கூட எதிர்பார்க்காத ஒரு காரியம் அங்க நடக்குது. அதுதான் இந்த 4வது அதிகாரத்துடைய திருப்புமுனை. அதுதான் சரித்திர வரலாறுலயே இருக்கக்கூடிய திருப்புமுனை. மனிதர்களுடைய சரித்திர வரலாறுலயே இருக்கக்கூடிய முக்கியமான திருப்புமுனை என்னன்னா, சபிக்கப்பட்டவனாய் மனிதன் மாறிவிடுகிறான். எதனால் சபிக்கப்படுகிறான்னா, அவன் செய்த கொலை, அவன் சிந்தின ரத்தம் சிந்துதல் இருந்துச்சுன்னா அங்க பாவம் மன்னிப்புன்னு ஒண்ணு தேவைப்படுது. ஏன்னா அது பாவம், கொடிய பாவம். அந்த பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது, நிவாரணமே கிடையாது. கொன்றதுதான். அதனாலதான் டோன்ட் டேக் வயலன்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வயலன்ஸ், இந்த கொடூரமான சிந்தைகள் எல்லாம் நீங்கள் விட்டுவிட வேண்டும். நான் அவனை அடிச்சே கொல்லுவேன், பார் அவனை என்ன பண்ண போறான், அவன் தலையை வாங்காம விட போறதில்ல. இந்த வசனங்கள், இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தாலே அங்க பிசாசுங்களுக்குள் நுழைந்து விடுவான். சரி, நேரம் குறைவுபட்ட காரணத்தினால் நாம் கடந்து செல்லுவோம். அதாவது 15வது வசனத்துக்குள் நாம்
செல்ல இருக்கிறோம். 14வது வசனத்துல சென்ற அத்தியாயம் நாம் என்னத்தை குறித்து பார்த்தோம் என்றால், கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீ நீ இந்த உலகத்தில், அதாவது சாபமானது உன்மேல் வந்தது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஆனா அதுக்கு பின்பே அந்த சாபத்துடைய சுயரூபம், அந்த சாபத்துடைய கொடூரத்தை தெரிந்து காயினானவன் சொல்லுகிற காரியங்கள் என்னவென்றால், நான் உலகம் எங்கிலும் இனி அலைந்து திரிவேன், நான் பயத்தினாலும் திகிலினாலும் நான் துரத்தப்படுவேன் என்று சொல்லி எல்லாம் அவன் புலம்பி, நீர் கொடுத்த தண்டனை என்னால தாங்க முடியாத ஒரு தண்டனை, என்னால சகிக்க முடியாத ஒரு தண்டனை ஆண்டவரே அப்படின்னு அப்பொழுதுதான் அவன் அதை குறித்து உணரத் தொடங்கி இருக்கிறான். இந்த மாதிரி உணர்த்துதலுக்குள்ள கிறிஸ்துவர்கள் நடத்தப்படுவார்களானால் அது ஒரு நற்செய்தி என்று தான் நான் சொல்லுவேன். அதாவது எனக்கு நான் பாவம் செஞ்சா என்னெல்லாம் என்னை வந்து அடிக்கும் பாதிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அவனுக்கு அங்க இருக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனை சரியாயிடும். ஒன்னும் அங்க மிஞ்ச கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறதெல்லாம் பார்ப்பீர்களானால் அங்க உபவாச ஜபத்தினாலும் சில தீர்மானங்கள் நிமித்தமாகவும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தினாலும் சரி செய்து விடலாம். அவ்வளவுதான். அந்த முதலாவது படியை இப்ப காயின் எடுத்து வைக்கிறான். அது ஆண்டவருக்கு பிடித்திருக்கிறதுன்னு நான் நம்புகிறேன். இப்போ 15வது வசனத்துக்குள் நாம் போகலாம். அங்கே ஆண்டவர் பொறுமையாக அவனுடைய கன்ஃபெஷன்ஸ் என்று சொல்லுவார்கள், அதாவது அறிக்கை, நாவின் அறிக்கைகளே அங்க கேட்கிறார். இதுக்கு முன்ப மிக மிக ஒரு ஆணவத்தோட அகங்காரத்தோட அகந்தையோட பேசி கொண்டிருந்த காயின் முறையாக எப்படிதான் பேசுறாருன்னா, மிக மிக பொறுமையாக பேசுகிறார், மிக மிக சாந்தமாக பேசுகிறார், மிக மிக உணர்த்துதலோட பேசுகிறார், ரொம்ப உணர்ந்து பேசுறார். இதெல்லாம் எனக்கு நடக்க இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு நேரிட இருக்கிறது, இது மிக மிக கொடுமையான ஒரு காரியம், இது கொடூரமான ஒரு காரியம், இது எனக்கு நடக்கக்கூடாது. இதெல்லாம் கேட்டுக்கொண்ட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போமா? 15வது வசனத்துக்குள் கடந்து செல்வோம். And the Lord said to him, ஆண்டவராகிய தேவன் காயினை பார்த்து அங்க சொல்லுகிற காரியம், therefore whoever kills Cain, vengeance shall be taken on him sevenfold. ஆண்டவருடைய பிரதி உத்தரமான பதில் பார்ப்பீர்களானால், எவன் ஒருவன் காயினுக்கு நேராக கரத்தை உயர்த்துகிறானோ அந்த இடத்தில் அவன் என்னிடமிருந்து புறப்படக்கூடிய வெஞ்சன்ஸ் என்றால் பழி வாங்குதல் என்று சொல்லலாம். நான் அவனை பழி வாங்க விட மாட்டேன், அதாவது அவன் தலையை வாங்காம விட மாட்டேன். 7 fold அப்படின்னா 7 தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன் யாராவது காயின் மேல கையை வச்சீங்கன்னா. And the Lord set a mark on Cain, lest anyone finding him should kill him. ஆண்டவராகிய தேவன் ஒரு அடையாளத்தை வைக்கிறார், ஒரு அங்கீகாரத்தை வைக்கிறார் காயின் மேல. இல்லைன்னா அந்த அங்கீகாரம் இல்லைன்னா, ஆண்டவராகிய தேவன் அந்த அங்கீகாரத்தை அங்க வைக்கலன்னா, எல்லாரும் சாதாரண மனிதனை போல இப்ப என்னதான் ஆகும்? உலகம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கொடூரத்துக்குள்ளதான் கடந்து செல்ல போய் இருக்கிறது. பிறக்க போற குழந்தைகள் எல்லாம் பயங்கர கொடூரசாலிகளா தான் பிறப்பாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த வைலன்ஸ், அதாவது சட்டத்தை கையில் எடுத்து நானே நியாயம் தீர்ப்பேன், நானே ரத்தத்தை சிந்துவேன், ஏன் இஷ்டம், நான் நினைச்சதெல்லாம் பண்ணுவேன், இப்படிதான் நீ வந்து வருங்காலம் தலைமுறை வரப்போக இருக்கக்கூடிய தலைமுறை மாறும் என்று சொல்லி தேவனுக்கு தெரியும். அந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்? காயின் மேல மட்டும் ஒரு அடையாளத்தை வைக்கிறார். இது என்ன அடையாளம்? இதை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ ரிவர்ஸ் ஆர்டர்ல போனாதான் நமக்கு சற்று விளங்கும். அதாவது முதல்ல இதை 2 பகுதியா பிரிக்கணும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே தயவு செஞ்சு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. முக்கியமான வசனம். காயின் அங்க புலம்புகிறதை பார்த்து ஆண்டவராகிய தேவன் கரிசனப்பட்டு காரணத்தோட அங்க என்ன செய்கிறார்னா, எவன் ஒருவன் காயின் மேல கல் எறிவதோ இல்ல கைவின் நீட்டி பேசுவதோ இல்ல ஏதாவது பண்ணுனா அவனை நான் வந்து பழி வாங்குவேன், நான் தான் அவனுக்கு முதல் எதிரியா வந்து நிற்பேன், 7 தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன், உங்களை சும்மா விட மாட்டேன், தொலைச்சு போடுவேன்னு அர்த்தம். ஆனால் 2வது பகுதியில் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அங்கே காயின் மேல ஒரு அடையாளத்தை வைக்கிறார். இந்த அடையாளத்தை குறித்து நாம் பேசினால்தான் 1வது பகுதி நமக்கு விளங்கும். இந்த அடையாளம் என்று சொல்ல மாத்திரத்திலே நிறைய கிறிஸ்துவர்கள் அங்க புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னு கேட்டா, நெத்தில பெரிய ஒரு சிலுவையை போட்டிருப்பாரு. இந்த ஆஷ் வெனஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா சாம்பல் புதன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுல போய் இந்த ஆஷ் வெனஸ்டே நெத்தில சிலுவை போட்டு சாயந்தரம் வரைக்கும் அந்த சிலுவை அப்படியே இருக்கும்.
நான் கத்தோலிக்கனா இருந்தப்போ அப்படிதான் சிலுவையோடய போவேன், யாரும் அதை தொட விட மாட்டேன். ஏன்? அது புனிதமான ஒரு அடையாளம். கரெக்ட் தான். அந்த அடையாளத்துல நெத்தியில வைக்க கூடாது, அடையாளத்தை வந்து இருதயத்துல வைக்கணும். நம்ம ஆளுங்க அங்கதான் தப்பு பண்றாங்க, நானும் அதே தப்பு தான் பண்ணேன். சிலுவை இன்னைக்கு போடாத இடமே கிடையாது. காதுல மாட்டிக்கிறான், மூக்குல மாட்டிக்கிறான், கையில மாட்டிக்கிறான், கழுத்துல இவ்வளோ பெரிய சிலுவையா போட்டுக்கிட்டு தெரு தெருவா சுத்த வேண்டியது, எல்லா அயோக்கியத்தனமும் பண்ண வேண்டியது. வெளியில பாக்குறவன் என்ன சொல்லுவான்? சிலுவையை மாட்டிக்கிட்டு எப்படி தாந்தோணித்தனம் பண்ணிட்டு இருக்கான் பாருன்னு கேலி கூத்து பண்ண மாட்டாங்க? யாருடைய நாமத்திற்கு நீங்க தூஷணத்தை தேடி தரீங்க? இயேசுவின் நாமத்துக்கு தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. நீங்க சிலுவையை, நான் இது வரைக்கும் சில வாகனங்கள் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிச்சு தந்திருக்கிறார். எந்த வாகனத்திலையும் உள்ள பாத்தீங்கன்னா இந்த சிலுவையின் ஐடில் நான் ஓட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கவே மாட்டேன். அங்க ஷோரூம்ல இருந்து கேட்பாங்க, என்ன ஐடில் போடுறது? கணேஷா ஐடிலா, இதுவா அதுவான்னு, ஹிந்துவா முஸ்லிமா கிறிஸ்துவரா, எந்த ஐடில் வேணும்? எந்த ஐடிலும் வேண்டாம், காரை எப்படி எடுத்தோமோ அப்படியே கொடுங்கன்ற. ஏன் தெரியுங்களா? நான் ஓட்டுற விதத்திலேயே அவனுக்கு தெரியும் இவன் கிறிஸ்துவன் சீடன். உன் செயல்பாட்டுல கிறிஸ்துவ நீ வெளிப்படுத்தாம வெளிரங்கமா நீ வெளிப்படுத்தினாயானால் நீ பரிசேயன். மத்தேயு 23வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள், அங்கதான் பிரச்சனையே தொடங்குச்சு. ஏசு கிறிஸ்து அதான் சொல்றாரு, வேதத்தை நீங்க படிச்சிருக்கீங்க, ஆனா வேதத்தின் படி நீங்க வாழல. வேதத்தை போதிக்கிறீங்க, பிறர் மேல அந்த பாரத்தை, அந்த பழுவை நீங்க வந்து அதிகரிக்கிறீங்க, நியாயம் தீர்க்கிறீங்க, இதெல்லாம் பண்றீங்க. ஆனா நீங்க முதல்ல அதை பின்பற்று வருகிறீர்களா என்று கேட்ட மாத்திரத்தில் தான் அங்க வாக்குவாதம் அதிகமாகி அவங்க வந்து ஏசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சே கொண்டு போட்டானுங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான். ஆனா நரகது ஆக்கினிக்கு யாரு தான் போறா? ஏசு கிறிஸ்து போல. அவரை சிலுவையில் அரைஞ்சவங்க தான் போனாங்க. 2000 வருஷம் இயேசுவின் ரத்தம் துரத்தி அடிச்சது. ஏன் தெரியுங்களா? இவருடைய ரத்தம் எங்கள் மேலேயும் எங்க தலைமுறை மேலேயும் இருக்கட்டும், ஆனாலும் பரவாயில்ல, நீங்க அவரை சிலுவையில் அறைங்கன்னு சொல்லிட்டாங்க பிலாத்து கேட்கிறப்போ. சரி, டாபிக்ஸ் கொஞ்சம் மாறி போகுது. ஆனா திருப்பி நான் வரேன். இன்னைக்கு என்னன்னு கேட்டா, இந்த அடையாளத்தை குறித்து நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அடையாளம் என்று சொன்ன மாத்திரத்தில் முதலாவது நினைவில் எனக்கே முதலாவது வந்தது என்னன்னு கேட்டா, நெத்தியில ஒரு அடையாளம் போடுவான். ஏன்னு கேட்டா, ஒரு மனிதனை நாம் அறிமுகம் செய்கிறப்போ நம்ம எதைத்தான் பார்க்கிறோம்? இச்சைக்குரிய மனிதர்களா இருந்தா கழுத்துக்கு கீழே பார்ப்பான் பாருங்க, கண்ணை பார்த்து பேசவே மாட்டாங்க. அங்க நாட்டம் அப்படியே போயிட்டே இருக்கும். இச்சை, உடல் ஆசையில மட்டும் இருக்கக்கூடியவர்கள் இச்சை அல்ல. பாத்தீங்கன்னா காரை பார்ப்பான், இதை பார்ப்பான், உங்களை பார்க்கவே மாட்டான். நீங்க போய் இறங்கணும், உங்க ட்ரெஸ்ஸை பார்ப்பான், கையை பார்ப்பான், காலை பார்ப்பான், ஷூவை புதுசா. இவன் இச்சை, பண இச்சை, மாம்சீக இச்சை, சுய இச்சை மற்றும் விபச்சார இச்சை, இதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணை பார்த்து மூஞ்சியை பார்த்து முகத்தை பார்த்து அவர்கள் பேச மாட்டாங்க. ஆனா எல்லாரும் அப்படி கிடையாது. பெரும்பாலும் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க கை கொடுத்து நீங்க முகமாய் பார்த்து, ஃபேஸ் டு ஃபேஸ் என்று சொல்லுவார்கள். கான்ஃபரன்ஸ் கால்ஸ்ல எல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை நாள் போன்லயே பேசிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து மீட் பண்ணலாம் ஒரு கான்ஃபரன்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? பாடி டு பாடி இல்ல, ஃபேஸ் டு ஃபேஸ். முகத்தை பார்த்து பேச வேண்டும். யார் தான் முகத்தை பார்த்து பேச மாட்டாங்கன்னு கேட்டா, ஒரு தரப்பான மக்கள் இச்சைக்குரியவர்களை பற்றி நாம் பேசிவிட்டோம். இன்னொரு தரப்பு மக்கள் என்னன்னு கேட்டா, அவங்கள பிடிக்காது. அவன் முகத்தையே பார்த்தா எனக்கு எரியுதுங்க, உள்ள எல்லாம் அப்படியே தணல் மாதிரி எரியுது எனக்கு. அவனை கூட்டிட்டே வராதிங்க, அவன் மூஞ்சி எனக்கு பார்க்க வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து இவரை வாதிச்சிருப்பாரு. அப்போ அது நல்லதுதான். சில பேர்த்தோட மூஞ்சியை பார்த்தா உங்களுக்கு பழைய முகத்தை பார்த்தால் பழைய காரியங்கள் எல்லாம் ரீவைண்ட் ஆகுதா, தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிருங்க. அந்த மாதிரி டோன்ட் ஹேவ் ஃபெல்லோஷிப் வித் தி வேர்ல்ட்லி பீப்புள் அப்படின்னு சொல்லுது. அவங்க எதிரி கிடையாது, ஆனா அவர்களை பார்க்குறப்ப எங்களுக்கு வேற காரியங்கள் எல்லாம் நினைவூட்டுகிறது. அதனால எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். நீங்க அதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்டுங்களா? இந்த ரெண்டு தரப்பட்ட மக்கள் தான் முகத்தை பார்த்து பேச மாட்டார்கள், ஆனால் பெரும்பாலும் முகத்தை பார்த்து தான் பேசுவோம். அப்போ முகத்தை பார்த்து பேசுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, முகத்துல தான் இந்த அடையாளம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆட்கள் ஒரு முடிவு வந்துட்டாங்க. சரிங்களா? இன்னும் சில பேர் இந்த அடையாளத்தை எப்படியாக வியாக்கியானம் பண்றாங்கன்னு கேட்டா, இவர் கூட வந்து ஒரு பைல்வான் ஒரு தூதன் மிக்காவேல் இருக்கிறார் இல்லைங்களா, அவரோட டீம்ல இருந்து ஒரு பெரிய ஒரு பைல்வான் தேவதூதனை அனுப்பி இருக்கிறாங்க. அதுதான் அடையாளம். இவரோடு கூட இருக்கிறவர் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு பாடி கார்டு.
பாதுகாப்பாளர் அப்படின்னு சொல்லலாம், மெய்ப்பாளர் என்று மெய்ப்பாளர்ல மெய்காப்பாளர்னு சொல்லலாம். மெய்காப்பாளர் தானே, பாடி கார்டு கூட இருக்கிறாரு. அதுதான் ஆண்டவர் வச்ச அடையாளம். இப்ப அடையாளங்கிறது வந்து வெளிரங்கமா இருந்தால்தான் அது அடையாளமாக காணப்படும், இல்லைங்களா? அது வெளிரங்கமா தெரியணும். அது நீங்க நான் புதுக்கார் வாங்கிட்டேன் எப்பவும் டெய்லியும் நடந்தே போய் பஸ்ல போயிட்டு இருந்தீங்கன்னா கதை விடுறான் அவன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நம்ம அக்காமாருங்கெல்லாம் நைஸா வீட்டுக்குள்ள போட்டு, அக்கா காஃபி பொடி இருக்காக்கா அப்படின்னு பார்த்துட்டு அக்கா காஃபி பொடி எடுத்துட்டு போனா டக்கு டக்குன்னு பார்ப்பாங்க, பார்க்கிங் ஏரியாலாம் காலியா தான் இருக்கு பாருங்க, ஒண்ணுமே இல்லை, சும்மா தான் கதை விட்டு இருக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அடையாளங்கிறது வந்து வெளிரங்கமாக தோன்றப்பட வேண்டும், வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதனால்தான் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனத்துல, வேதத்தின்படி வாழ்கிறவர்களே வெளிரங்கமான அடையாளத்தை, கிறிஸ்துவின் அடையாளத்தை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கிறார்கள். They reflect the character of Christ. Who reflects the character of Christ are the ones who live by the teachings of Christ. இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுத்த அந்த நியமங்கள், அந்த கோட்பாடுகள், அந்த வெளிப்பாடுகள், அந்த சத்தியங்கள், வாக்குத்தத்த வசனங்கள், நியாய பிரமாணங்கள், கட்டளைகளின் படி எவன் ஒருவன் வாழ தொடங்குகிறானோ அவனே கிறிஸ்துவின் அந்த கேரக்டர் என்று சொன்னால் சுவாபத்தை வெளிப்படுத்துகிறவனா இருக்கிறான் என்பதற்கு பொருளாகும். அதுதான் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3லிருந்து 5 வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு அங்க பல காரியங்களை நீங்க கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இந்த அடையாளம் என்கிற காரியத்தை இன்னும் ஆழமாக சில பேர் ஆராய்ந்து பார்க்கிறப்போ என்னத்தை இன்னும் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டா, அதெல்லாம் எதுவுமே எல்லாமே யூகம் தான். நம்ம அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மெல்லமா வரலாம், கொஞ்சம் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, காயின் போய் நிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அக்னி வளைய மாதிரி வருதான். அதாவது யாருமே அவரை வந்து நெருங்க முடியாதான். ரேமா அப்படிம்பாங்க, ஷக்கினா வல்லமை, ஆண்டவருடைய ஷக்கினா மகிமை, ஒரு மகிமையான காரியம் அவரை சூழ்ந்து கொள்ளுச்சு. இல்லைன்னா ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஆரா, ஆரா ஃபோர்ஸ், அதை அவரை தொட முடியல சயின்டிபிக்கா இப்படி எல்லாம் சொல்றாங்க சில பேர். அவங்க கிட்ட போனாலே எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு, அதனால யாருமே காயினோட அண்டையில நெருங்க முடியல, ஏன்னா கர்த்தர் வச்ச அடையாளம் அப்படியா இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அது உண்மைன்னு எடுத்துக்கலாமா? அதையும் உண்மைன்னு எடுத்துக்க முடியாது. எவ்வளவு பேர் என்ன இருக்கிறீங்க? ஏன்னு கேட்டா, மனிதனானவன் மகிமை இழந்து போய்விட்டான். ஆனா அக்கினி வலையும் ஆண்டவர் வச்சு அடைச்சிருக்கலாம். அதுக்கு சாத்தியம் உண்டு, எவனுமே கிட்ட வர முடியாது அப்படின்றது. சரி, இந்த வியாக்கியானங்களுக்கு எல்லையே கிடையாது, வானமே எல்லை. யார் வேணாலும் என்ன வேணா யூகிச்சு சொல்லிக்கிட்டே வரலாம். ஆனா எதுதான் சரியான வியாக்கியானம்? இன்னொரு தடவை அந்த வசனத்தை வாசிக்கலாமா? And the Lord set a mark on Cain, lest anyone finding him should kill him. என்ன இங்க எதை குறித்து ஆண்டவர் பேசுறாருன்னா, கேயினோட சுவாபங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அது எப்படி, இதைத்தான் எவ்வளவு கரெக்டா நீங்க சொல்றீங்க, இதுக்கு வந்து ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வெயிட் பண்ணணும். வருகிற அத்தியாயங்களை காயினை குறித்து அதிகமாய் நாம் பேசுவோம். ஏன்னு கேட்டா 16வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் காயினோட ஃபேமிலி பத்தி நம்ம அது ஒரே அத்தியாயத்துல கவர் பண்ணிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் வேகமா போகும் வண்டி, நிறைய காரியத்தை நம்ம கவர் பண்ணிட்டோம், கொஞ்சம் வேகமா நீ வண்டி போகும். அதனால அந்த அத்தியாயத்தை நான் வந்து பேசுறப்போ இதை நான் உங்களுக்கு வந்து நினைவூட்டுகிறேன், பார்க்கலாம். ஆனால் இதுதான் வந்து அடையாளம். என்ன அடையாளம்னு கேட்டா, இத்தனை நாட்கள் காயினை பார்த்து அவங்க பெற்றோர்கள் சாட்சியை இதற்கு என்னன்னு கேட்டா, காயின் கொஞ்சம் முரட்டாட்டம் பிடிக்கிற மனிதன், நினைச்சதை பண்ணியே தருவான், கடும் உழைப்பாளி, அவன் நினைத்ததெல்லாம் அவன் சாதித்து விடுவான், இப்படியாக ஒரு சாதனையாளனாக தான் இருந்தான். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் முரட்டு சுவாபம் உள்ளவன், யார் சொல்றதையும் கேட்க மாட்டான். இப்படியெல்லாம் இருக்கிறனாலதான் அவன் ஆண்டவர் சொன்னதே கேட்கல. ஆண்டவர் சொல்றாரு, பாவம் உன்னுடைய வாசப்படியில நின்றுட்டு இருக்கு ராஜா, உலகத்துல இருக்கக்கூடிய முதல் கொலையாளி என்கிற அந்த பட்டத்தை நீ முடிசூட்டுவாய்,
இது உனக்கு தேவையான சொல்ற மாத்திரத்திலேயே அதுக்குள்ள கதையை முடிச்சிட்டான், ஜோலியை முடிச்சிட்டான். அந்த மாதிரி ஆள். நினைச்சுதான் கழுதை எடுத்துதான் ஓட்டணும், எடுத்துதான் கல்லோ கட்டையோ எதையோ எடுத்து ஒரு அட்டில கதையை முடிச்சிட்டான். ஆனா இப்ப ஆண்டவர் இப்ப அவன் அழுது, மனக்கசந்து அழுது அவன் திருந்திட்டான். அதுதான் அதனுடைய பொருள். நான் எங்க அலைந்து தரேன், நீங்க எனக்கு கொடுத்த தண்டனை என்னால தாங்க முடியல. நான் இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு கிடைக்கும், இவ்வளவு பெரிய பின்விளைவு வரும்னு சொல்லி எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா நான் கொண்டிருக்க மாட்டேன், தெரிஞ்சிருந்தா நான் அந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்திருக்க மாட்டேன். தெரியாம பண்ணிட்டேன். நான் இப்படி அலைந்து திரிகிறது ரொம்ப கொடூரமான காரியம், இதுக்கு நீங்க என்ன கொன்னே போட்டுடலாம் அப்படின்லாம் அவன் கதறக்கூடிய அந்த காரியத்தை தான் ஆண்டவர் அங்க பார்க்கிறார். அப்போ இங்க என்னதான் நடக்குது? ஆண்டவராகிய தேவன் கரிசனை காட்டுகிறார், இரக்கம் காட்டுகிறார். சரி, கவலைப்படாத, பரவாயில்ல. காயின் மேல எவன் ஒருத்தன் விரல் நீட்டினாலும் சரி அவனை தொலைச்சு போடுவேன்ட்டு ஒரு அடையாளத்தை வைக்கிறார். இந்த அடையாளம் என்ன அடையாளம்னு சொல்லி வேத பாரகர்கள் அங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறப்போ அவனுடைய சுவாபமே மாறிடுச்சான், அவனுடைய முகசாயல் மாறிடுச்சான், அவனுடைய நடத்தை மாறிடுச்சான், அவனுடைய பேச்சு மாறிடுச்சான், அவனுடைய திறன் மாறிடுச்சான். ரொம்ப மென்மையான மனிதனாய் காயின் மாறிவிட்டான் என்றுதான் ஒரு ரகப்பட்ட வேத பாரகர்கள் அங்கே கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது உண்மையாக இருக்கதான் சாத்தியம் என்று சொல்லி நான் உங்களுக்கு வருங்காலத்துல அதாவது நம்ம அடுத்த அத்தியாயத்துல நான் உங்களுக்கு கொஞ்சம் நிரூபிச்சு காட்டுறேன், நான் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். வேத வசனங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இது உண்மை என்று சொல்லி நாம் வைத்துக் கொள்ளலாமே, நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரர்களே, நானும் சரி நீங்களும் சரி பல காரியங்களை தெரிந்தோ தெரியாமலோ நாம் அநியாயமாய் பண்ணியிருக்கலாம், அக்கிரமம் பண்ணியிருக்கலாம், ஆண்டவருடைய மனதை நாம் வேதனைப்படுத்தி இருக்கலாம், ஆண்டவரை துன்புறுத்தி இருக்கலாம், பிறரை துன்புறுத்தி நாம் அதுல சந்தோஷத்தை, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச் என்று சொல்வார்கள், சந்தோஷத்தை கண்டதிருக்கலாம், வஞ்சகம் வைத்திருக்கலாம், பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள், இவன் செத்து போனா நல்லா இருக்கும், நலமா இருக்குமே, அது அப்பதான் எல்லாத்துக்கும் விமோச்சனம் கிடக்கும்னு சொல்லிட்டு சபிச்சிருக்கலாம். எவ்வளவோ காரியங்களுக்குள் நானும் நீங்களும் கடந்து போயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமமும் அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தமும் முத்திரையாக கிடைக்க வேண்டும். இவர் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த முத்திரை, மார்க், அந்த அடையாளம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கணும்னா நீங்க சும்மா போய் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தா அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எங்க சுவாபம் மாறுகிறதோ, எங்க சுவாபம் மாறக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இருக்கிறதோ அங்கேதான் அங்க முத்திரை கொடுக்கப்படும், அங்கேதான் இயேசுவின் நாமம் உங்களுக்கு கொடுக்கப்படும். சும்மா கேட்கிறவனுக்கெல்லாம் கிடையாது, தூக்கி வாரி வழங்கிட மாட்டாங்க. அவ்வளோ ரொம்ப என்ன சீப்பான நாமம் கிடையாது இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், வெளியேற பெற்ற நாமம், வெளியேற பெற்ற ரத்தத்தை ஆண்டவராகிய தேவன் எனக்கும் உங்களுக்கும் அங்க இலவசமாக அந்த தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உயரையே கொடுத்து கிருபை என்கிற அந்த காரியத்தை, கிருபையின் சிங்காசனத்தில் அண்டையில யார் வேணாலும் இன்னைக்கு போலாம் வரலாம். இது புத்திர சுவீகரமா எனக்கு உங்களுக்கும் கொடுத்திருக்காருன்னு வேதம் சொல்லுதுங்க. அப்ப இன்னைக்கு யாரெல்லாம் உடனே நான் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10-11 முழங்கால்களை முடக்கி கரங்களை உயர்த்தி இயேசுவே என் தேவன் அப்படின்னு நீங்க வாய்கிளிய சொன்னா உடனே உங்களுக்கு அந்த முத்திரை கிடைச்சிடாது. உடனே உங்களுக்கு இயேசுவின் ரத்தமும் அவருடைய நாமமும் அவருடைய கிருபையும் அவருடைய பரிசுத்த ஆவியானவரும் அங்கீகாரமும் உங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க. மன்னிக்கும், இது கிடையவே கிடையாது, இது சத்தியம் கிடையாது. ஆனா எவன் ஒருவன் மனம் திரும்பி, அதனாலதான் அப்போஸ்தலர் 2:38 எடுத்து வாசிக்கணும், 1 யோவான் 1:7-10 வாசிக்கணும். எவன் ஒருவன் மனம் திரும்பி, எவன் ஒருவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து இதை நான் விட்டு விடுகிறேன், நான் இந்த நாளிலிருந்து அதை திரும்பி கூட பார்ப்பதில்லை, நான் அதை தொடுவதில்லை. குடிப்பழக்கத்தில் இருக்கிறீங்களா? புகைப்பிடிக்கிற பழக்கத்தில் இருக்கிறீங்களா? வேசித்தனம் பண்ற பழக்கத்தில் இருக்கிறீங்களா? இல்லைன்னா சீக்கிரட்டா சில பெண்களை பார்த்து இருதயத்துல இச்சை கொள்ளுகிறவர்களா இருக்கிறீங்களா? யாரா இருந்துட்டு போங்க, பொய் பேசுறீங்களா, புரணி பேசுறீங்களா, பிறரை வஞ்சிக்கிறீங்களா, எந்த கேட்டகரி சார்ந்த மனுஷியா இருந்தாலும் சரி, அதை நான் விட்டு விடுகிறேன் என்று தீர்மானம் எடுக்கிற மாத்திரத்திலேயே, அந்த தீர்மானம் நீங்க முழுக்க ஞானஸ்தானம் மூலமாக தான் எடுக்கணும்னு இல்லை, அதுக்கு முன்னாடி எடுக்கலாம், அதுக்கு பின்னாடி எடுக்கலாம். உண்மையை சொல்லணும்னா நான் பல தீர்மானங்கள் முழுக்க ஞானஸ்தானத்துக்கு பின்னாடி தான் எடுத்தேன். அப்போ முழுக்க ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் நான் பாவியாக தான் வாழ்ந்தேன் பல ஆண்டுகள். இது உண்மை. இந்த உண்மை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னு கேட்டா இன்னைக்கு நிறைய பேரு முழுக்க ஞானஸ்தானத்தை தவறா புரிஞ்சுக்கிறாங்க. உள்ள தொட்டிக்குள்ள போய் முங்கி எந்திரிச்சு வெளியில வந்தா அடியன் ஒரு பரிசுத்தவான், கிடையவே கிடையாது.
அது ஒரு அடையாளம், ஆரம்பம், அவ்வளவுதான். இட்ஸ் ஜஸ்ட் a beginning of what you are going to be. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ஏசு கிறிஸ்துவோட நீங்க ஒப்பிடணும்னா, ஏசு கிறிஸ்து தீர்மானம் எடுத்தது மட்டும் இல்லைங்க, அவர் 12 வயதிலேயே அவர் ரெடி போதகராகிறதுக்கு. 5 வயசுல இருந்தே பைபிளை படிச்சிருக்கிறாரு அவர். இப்போ 7 வருஷம் சினகாக் டெய்லியும் போய் அங்க வேதத்தை, அங்க சின்ன சின்ன தேவாலயங்கள் தான் இருக்கும், அங்க சுருள் தான் இருக்கும், பைபிள்லாம் கிடையாது. அப்போ அங்க இருக்கக்கூடியவர்கள் தான் அங்க படிச்சு காமிச்சிருக்கணும். இந்த சின்ன பையனுக்கு எப்படி படிக்க தெரியும்? 12 வயதிலே வேத பாரகர்களுக்கு எல்லாத்துக்குமே கிளாஸ் எடுத்தார். அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் தேர்ச்சி பெற்றார். அந்த அளவுக்கு அவர் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார். பல காரியங்களை அவர் கற்றுக்கொண்டதை பிறருக்கு பகிர்ந்து கொண்டார். 18 ஆண்டுகள் மிஸ்ஸிங் இயர்ஸ் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னே இருக்கும். என்ன ஆச்சு, என்ன பண்ணினார் யாருக்குமே தெரியாது. எல்லாமே யூகம் தான். அவர் தச்சனா இருந்தாரு, அவர் ஆவியில வளர்ந்தார். லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனம் ஒரு பெரிய ஒரு எவிடன்ஸ். அவர் ஆவியில வளர்ந்தார், வேதத்தை நல்லா வாசித்தார், தியானித்தார், மனிதனுடைய தயவையும் தேவனுடைய தயவையும் அவர் பெற்றுக்கொண்டார், ஞானத்தினால வளர்ந்தார்லாம் சொல்லி இருக்கு. ஆனா பெருசா ஒன்றும் வேதத்துல அதை பத்தியே இல்லை. ஆனா எப்படியாக அவர் வளர்ந்திருக்க கூடும் என்று சொல்லி அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறப்போ, அவர் வேதத்துல வேரூன்றி அங்க வளர்ந்து கொண்டிருந்ததுனாலதான் அவரால் ஒரு பலத்த ஊழியத்தை பண்ண முடிஞ்சது. அப்படின்னா என்ன? வேலை செய்வாரு, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும். அங்க யோசேப்பு இறந்து போயிட்டாரு, அவர் மூத்த ஸ்தானத்துல இருந்ததுனால அவருக்கு தான் எல்லா பொறுப்பும் வருது. அப்ப இந்த காரியத்தெல்லாம் தன்னுடைய தாய் மரியாளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாரு, எவ்வளவோ காரியத்தை செய்கிறாரு அந்த இடத்துல. அதோடு கூட அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, வேதத்தை வாசித்து, வேதத்தை தியானம் பண்ணி, வேதத்தின்படி வாழவும் செய்கிறார், சாட்சியாக வாழ்கிறார். சாட்சியை வாழ்ந்ததுனாலதான் ஆண்டவராகிய எப்படி சாட்சியா வாழ்றாருன்னா, பழைய ஏற்பாடு கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் அனைத்தையும் அவர் நிறைவேற்றி விட்டார் தன்னுடைய லைஃப் ஸ்டைல் மூலமாக, தன்னுடைய வாழ்வாதாரத்தின் மூலமாக. அதனாலதான் அவர் நடந்து வருகிறப்போ பரிசுத்தாவியானவர் யோவான் ஸ்தானகனுக்கு வெளிப்படுத்துகிறார், இவரே உலகத்தை ரட்சிக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. அதோடு கூட நிறுத்தவில்லை, தேவனாகிய கர்த்தரும் பிதா பரிசுத்தாவியானவர் வடிவில் அந்த புறாவின் வடிவில் இறங்கி அங்க வானம் திறக்கப்படுகிறது. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இவனே என்னுடைய குமாரன், எனக்கு பிரியமா இருக்கிறவன் என்று சொல்லுகிறார். எப்படி ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியும்? வேதத்தின்படி வாழ்ந்தாலே. அப்பொழுதுதான் அவர் முழுக்க ஞானஸ்தானத்திற்கு பாத்திரராகிறார். இன்னைக்கு அந்த அளவுக்கு யாராவது கிளாஸ் எடுத்து இன்னைக்கு எல்லாம் பண்றதுக்கு நேரம் இருக்கு? எல்லாம் போட்டோ பிடிச்சி போடுறதுல தானே பிஸியா இருக்காங்க. இந்த வாரத்துல நாங்க 30 பேத்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம், அதுல எவன் இயேசு கிறிஸ்துவ மாதிரி இருந்தான்? போய் விசாரிச்சீங்களா? ஆராய்ச்சி பண்ணீங்களா? பாஸ்டர்மார்களே, அவங்க ரத்தம் உங்க கையில இருக்குங்க. ஏன்னா நீங்க ஞானஸ்தானம் கொடுத்தீங்க. நீங்க சரியா ஆராய்ச்சி பண்ணாம ஞானஸ்தானம் கொடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க பழைய வாழ்க்கைக்கு போனாங்கன்னா அந்த ரத்தம் உங்க கையில இருக்கு. கொடுக்காதீங்க ஞானஸ்தானம். யாருக்கு? பரலவங்க கேட்டுச்சு உங்ககிட்ட, வாரம் எனக்கு 50 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுன்னு. ஒருத்தனுக்கு கொடுத்தாலும் அவன் இயேசுவை போல இருக்கணும், இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும். இயேசுவை புரிஞ்சு கொண்டானா? அவன் புத்தி சுவாதியா மாறி இருக்கா? நடத்தை மாறி இருக்கா? டெஸ்ட் வைக்கிறீங்களா? இன்டர்வியூ வைக்கிறீங்களா? கிளாஸ் வைக்கிறீங்களா? இல்லைன்னா நடத்துறீங்களா? புத்திமதி சொல்றீங்களா? திருந்தி வாழ்றானான்னு சொல்லி அவனை ஆராய்ந்து பார்க்கிறீங்களா? இது அவனுக்கு மட்டும் பொருந்தாது, ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். பாஸ்டர்மார்களுக்கு மட்டும் இந்த கடமை கிடையாதுங்க, உங்க ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை இருக்கு. கிறிஸ்துவரா இருக்கக்கூடியவர்கள், அந்நிய மதத்திலிருந்து வந்தவர்கிட்ட கூட நான் இதை பேசல. கிறிஸ்துவர்களா இருந்து நீங்க முழுக்க ஞானஸ்தானம் எடுக்க போறீங்கன்னா உங்க மனதை நீங்க ஆராய்ந்து பார்க்கீங்களா? பார்க்கவில்லை என்றால் இயேசு என்கிற நாமம் உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாக கொடுக்கப்படாது, அங்கீகாரமாக கொடுக்கப்படாது. கிருபையின் சிங்காசனத்துக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. உங்க ஜபம் மேல்கூரையே எட்டாது. உண்மைங்க நான் சொல்றது. ஏன்னா இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்துருக்கிறேன், பாவமான வாழ்க்கை நான் வாழ்ந்துருக்கிறேன். அதுக்குன்னு என்ன பெரிய கொடிய பாவின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரூடா பேசிடுவேன், சில பேரை காயப்படுத்திடுவேன், டக்குன்னு சில பேத்துக்கு சாபத்தை போட்டுருவேன். இந்த மாதிரிலாம் காரியத்தை நான் பண்ணிட்டு இருப்பேன், விளையாட்டுத்தனமா இருப்பேன். அப்ப எனக்கு 18 வயசு தான். முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். எடு நாங்க எடுத்துட்டேன். 18 வயசுல நான் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கல. 18 வயசுல நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்பதான் பைபிளை வாசிக்க ஆரம்பிக்கிறேன். 22 வயசுல தான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தேன். நல்லா வேதத்தை வாசித்து அதை புரிந்து அறிந்து போய் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஆனா என்ன தெரியுங்களா பிரச்சனை? நான் வேதத்தை புரிந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன், ஆனால் நான் வாழ தொடங்கவில்லை. எனக்கு அது தவறென்று யாரும் சுட்டி காட்டவும் இல்லை. 18 வயசுலயே பைபிள் எடுத்தோடனே போய் முதல்ல ஞானஸ்தானம் எடுத்துருந்தாங்க. எனக்கு ஆவியானவர் சொன்னார், இல்ல இங்க ஏதோ ஒரு குளறுபடி இருக்கு, உட்காந்து முதல்ல வேதத்தை படினார். 4 வருஷம் படிச்சேங்க. ஒரு தடவை படிச்சு முடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆச்சு.
படிச்சு முடிச்ச பிறகு அப்ப கூட எனக்கு ஃபுல்லா கன்வின்ஸ் ஆகல. ஆவியானவர் சொல்றாரு, நீ வாழ தொடங்கினாயா? அப்போ அதே நேரத்துல எனக்கு ஜெபம் செய்யறேன், ப்ரெஷர் அதிகமா வருது. ஏன்னா எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க என் கூட இருக்கிறவங்க எல்லாம். அப்போ நான் என்ன பண்ணேன், உலகத்துல இருக்கிறவங்களை பார்த்து நான் ஞானஸ்தானம் எடுக்க தொடங்கிட்டேன். அது தவறு. வேத வசனத்தை நீங்க புரிந்து அறிந்து அதன்படி வாழ தொடங்கினால் அதுக்கு சில டைம் 30 வருஷம் ஆகும், 20 வருஷம் ஆகும். வாழ தொடங்குறது வந்து கொஞ்சம் இட்ஸ் a பிக் ப்ராசஸ். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க என்ன. ஆனா சில தீர்மானங்களை நீங்க எடுக்கணும். தீர்மானங்கள் எடுக்காம நீங்க தண்ணி தொட்டியில குதிக்காதீங்க. தீர்மானம் எடுத்த பிறகு வாழ்வதற்கு, வாழ்ந்து காட்டி இயேசுவை நீங்க பிரதிபலிப்பதற்கு சில ஆண்டுகள் கூட ஆகலாம். அது வரைக்கெல்லாம் நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. அதுக்குள்ள பிசாசு பூந்துருவான். எடுத்துருங்க, ஞானஸ்தானம் எடுத்துருங்க. இப்ப ஞானஸ்தான மையம் அல்லங்க, அங்கீகார மையம், அடையாள மையம். இயேசுவின் நாமத்திற்கு நீங்க உரிய பாத்திரர்களா மாறுகிறீர்களா என்கிறது தான் நீங்க தலைப்பு. ஞானஸ்தானம் கிடையாது. ஞானஸ்தானத்தையும் சேர்த்து ஏன் சொல்லிட்டு வரேன்னா, ஞானஸ்தானம் தான் இன்னைக்கு நிறைய பேரை வந்து தவறான பாதையில வழி நடத்துது. ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா நான் எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, எனக்கு அந்த அடையாளம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போதகம், இந்த போதனை தேவை. அதனாலதான் ரெண்டு தரப்பட்ட மக்களுக்கும் பேசிக்கொண்டு வருகிறேன். நான் ரெண்டுலயும் கடந்து போயிருக்கேன். 18 வயசுலயே பைபிள் எடுத்தாச்சு, அப்பவே குதிச்சிருக்கணும், குதிக்கல. 22 வயசுல தீர்மானம் எடுக்காம குதிச்சேன். அதுதான் நான் பண்ண பெரிய பாவம். அறிந்தேன், புரிந்தேன் வேதத்தை, வாழ தொடங்கல. சரி, வாழ தொடங்கினால் சில ஆண்டுகள் ஆகும், அதை கூட ஆண்டவர் மன்னிச்சிருவார். ஆனா பழைய பாவத்தை நான் விட்டு விடுகிறேன், பழைய வாழ்க்கை நான் வாழ மாட்டேன் சொல்லி எவன் ஒருவன் தீர்மானம் எடுக்காம அந்த தொட்டில குதிக்கிறானோ, அல்ல அந்த எந்த சைட்ல போய் நீங்க எடுத்தாலும் சரி, ஞானஸ்தானம் அது உங்க இஷ்டம். அவனுடைய ரத்தம் உங்க கையில இருக்கு. பாஸ்டர்மார்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு நீங்க பதில் சொல்லணும், அது உங்க கையில இருக்கு. ரெண்டு பேருக்கும் ப்ராப்ளம் தான். அதனால அதாவது இங்க காயினுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் என்னன்னு கேட்டா, அவனுடைய சுவாபத்தில் மாறுதல். அங்க ஆண்டவருடைய கேரக்டர் வெளிப்படுது. ஆளே மாறிட்டான். அவங்க அப்பா அம்மாவே ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க. அவங்களே வந்து திகில் அடைஞ்சிருப்பாங்க. என்னடா ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி வர, எங்கடா அவன் தம்பின்னு. இங்க ஆதாம் ஏவாளை பத்தி எழுதவே இல்லை. ஆனா வேதம் சொல்லாத ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, ஆதாம் ஏவாள் வந்து கேட்காமல இருந்திருப்பாங்க. என்னடா ஆச்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கோர்வா நடக்கக்கூடிய சம்பவம், டக்கு நடந்துருது இதெல்லாம். இப்ப வீட்டுக்கு தான் அவன் போயிருப்பான் காயின்னு. அப்ப அவங்க அம்மா அப்பா வந்து பாக்குறாங்க, உன் சகோதரன் எங்க? கொலை பண்ணிட்டேன். அடப்பாவி, எங்கடா போச்சு வச்சிருக்கிற? சரி போய் எடுத்து அடக்கம் பண்ணிருப்பாங்க. ஏன்டா பண்ணுன, என்னாச்சு? அதுக்கப்புறம் கடவுள் உன்னை பார்த்தாரா? இது நான் எல்லா கதையும் சொல்லியிருப்பான். அப்போ அவங்க என்னதான் பாக்குறாங்க இந்த பையன்கிட்டன்னா, காலையில எலும்பி வீட்டை விட்டு போனவன் இரவுல திரும்பி வரப்போ எவ்வளோ காரியத்தை பண்ணிட்டான். ஆனா நாங்க ஒரு மாறுதலை பார்க்கிறோம். அவன் செய்த காரியம் தவறுதான், அதற்கு மன்னிப்பே கிடையாதுதான், கொடூரமான காரியம். தன்னுடைய சகோதரனை கொன்னே போட்டுட்டான். ஆனா இங்க ஒரு நற்செய்தி என்னன்னு கேட்டா, அதற்கு பின்பே அவன் வாழ்க்கை பழைய மாதிரி இல்லை. நான் நினைக்கிறேன் ஆபேல் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு தான் இருப்பார் இன்னைக்கு. நான் ரத்தம் சிந்தி என்னுடைய சகோதரனை மீட்டு எடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சந்தோஷம் தான் பட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்டுக்கலாம் பரலோகத்துக்கு போன பிறகு. என்ன சொல்றீங்க? அதுதாங்க அடையாளம். நெத்தியில சிலுவையோ, பக்கத்துல தூதனோ, இல்ல பெரிய ஆர் ஆஃப் ஃபோர்ஸோ, இல்ல ஒரு பெரிய அக்னி வளையமோ, இதாக்கும் அதாக்கணும் கண்டதும் யோசிக்காதீங்க. அடையாளம் என்னன்னு கேட்டா, அவனுடைய சுவாபம் மாறினதுனால அவன் என்ன ஆகுதுன்னு கேட்டா, நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா அவன் வம்பு தப்பு தண்டாக்கெல்லாம் போகவே மாட்டான். அவன் பாட்டுக்கு அவன் வேலை உண்டுன்ட்டு அதாவது அமைதியின் சுரபியா மாறிட்டார் அவர். அப்படி ஒரு சாந்தம். அதற்கு பின்பே பாத்தீங்கன்னா காயினை பத்தி நீங்க எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அதாவது அந்த 4வது அதிகாரத்துல மட்டும்தான் காயின் வரும். அது கூட பாத்தீங்கன்னா அவரை பத்தி எதுவுமே தவறா எழுதின காரியம் அங்க இருக்காது. இதை குறித்து நாம் அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். இந்த நாளில நான் விட்டு செல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், இயேசுவின் நாமத்திற்கு நீங்க பாத்திரர்களா இருக்கிறீர்களா? எப்படி பாத்திரரா மாற முடியும்னா, தீர்மானத்து நிமித்தமாக. தீர்மானம் எடுத்த பிறகு தீர்மானம் எடுத்தாச்சு யோசிக்கிறேன் அப்படின்னு உக்காந்துட்டு இருக்க கூடாது. தீர்மானம் எடுத்தாச்சுன்னா அதன்படி வாழ தொடங்கி விடணும். அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும். அந்த மார்க்கத்திற்கு நீங்க உரியவர்களாய் மாறி இருக்கிறீர்கள். இன்னைக்கு இதுதான் நடக்குதா கிறிஸ்துவத்துல? சரி விட்டுருங்க, நம்ம ஏன் போய் கிறிஸ்துவத்தை நியாயம் தீர்க்கணும்? உங்களை நீங்களே நியாயம் தீர்த்துக்கோங்க, அது நல்லதுங்க.
நானே எனக்கு யாருமே இப்படி சொல்லி தரல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். சில ஆண்டுகள் நான் பாவியாகவே தான் வாழ்ந்து கொண்டு வந்தேன். ஏறத்தாழ பாவியானா எப்படி அதை நான் சொல்லி உங்களுக்கு விளக்குறதுன்னா, பழைய மனிதனாகவே தான் நான் இருந்தேன். ஒரு பெரிய மாற்றம் இல்லை. அதே அவிசுவாசம், அதே கோபம், அதே எரிச்சல், அதே சாபம் போடுறது, இது அது நியாயம் தீர்க்கிறது, இதெல்லாம் இருந்து. அப்ப நான் புதிய மனுஷனே கிடையாது. 25 வயசு, 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த உணர்த்துதல் வந்தது. வேதத்தை படிக்க படிக்க நான் ஒன்னும் மாறலையே, நான் அப்படியே தானே இருக்கேன். அழுது கதறினேன். பல உபவாச ஜபங்கள் இருந்து பல தீர்மானங்களை எடுத்து அதன்படி வாழ தொடங்கினேன். இன்றைக்கு அந்த மனிதன் வேற யாரோ, அவன் செத்து அடக்கம் பண்ணியாச்சு, நான் வேற யாரோங்கிற மாதிரி எனக்கே இருக்கு என்ன பாக்குறப்போ. வருஷந்தோறும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு வருஷம் நீங்க மாறிட்டே வருவீங்க. கிறிஸ்துவ போல ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகுறப்பெல்லாம், தம்பி நீ என்னப்பா, நீ எப்படி வேற மாதிரி ஆயிட்டியப்பா, என்ன வேற மாதிரின்னு, எப்படி நல்லா இருக்கியப்பா, நீ தான் பேசுறியா, எப்படி பேசுறப்பா, எப்படி இது பண்றப்பான்னு சொல்லுவாங்க. பாக்குறவங்க சாட்சி கொடுக்கணும். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்துவோம். ஆண்டவராகிய தேவன் நம் ஜெபத்தை கேட்பாராக. அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நன்னாளுக்காய் நன்றி. எங்களோடு கூட ஆண்டவரே நீர் சம்பாஷித்த இந்த சத்தியத்துக்காய் நன்றி. கிறிஸ்துவ என்கிற மார்க்கத்திற்கு நாங்கள் உரியவர்களாய் மாற வேண்டும் என்றால் எங்களுக்கு முதலாவது ஆண்டவரே தீர்மானத்தின் ஆவியை கொடுங்க. தீர்மானத்தின் பிறகு ஆண்டவரே நாங்கள் அந்த தீர்மானத்தின்படி வாழக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடி கேட்டுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஒரு வீடியோவும் தவறாம பாருங்க. உங்க பெனிஃபிட்டுக்காக தான், உங்க நன்மைக்காக தான் இதெல்லாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கோம். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வீடியோ சேனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இயேசுக்குள்ள அவங்களையும் வழிநடத்தி கொண்டு வாங்க. அப்புறம் எல்லா ஊழியக்காரங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எனக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 இதை சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் யாரிடம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தரிடம் சென்று நீங்க கேட்கிறப்போ அவர் உங்களுடைய தேவைகளை விசாரித்து உங்களுக்கு பதிலை தருகிற தேவனாய் இருக்கிறார். மத்திய 21:22, மத்திய 19:26, மத்திய 7:7, மத்திய 4:4 இந்த வசனத்தெல்லாம் நீங்க படிச்சு பாக்குறோம். பிலிப்பியர் 4:6 கேட்டுட்டு உடனே நாள் என்ன கூடாதான், இன்னும் பதில் வரலையான்னு ஆங்ஸிட்டியோட இருக்கக்கூடாது. அந்த ஆண்டவரிடம் விட்டு விடுங்க, அவர் பார்த்துக்குவாரு. அவர் மேல் நம்பிக்கையா இருங்கன்னு மட்டும்தான் ஆண்டவர் உங்களுக்கு அந்த வசனத்தின் மூலமா சொல்ல விரும்புகிறார். அங்கேயும் இங்கேயும் அழிந்து திரிந்து நேரத்தை வீணாக்காதீங்க. கர்த்தருக்குள்ள வளர நீங்க கத்துக்கோங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம். நாம் காயினை குறித்து பல காரியங்களை நாம் அதுல விவரிப்போம்.